நீலகிரி மாவட்டத்திலே பிரச்சனை பண்ணியதாலே இங்கு கொண்டு வந்து விடப்பட்ட புல்லட் ராஜா யானையை இந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பா வேற ஒரு காட்டு பகுதிக்கு மாத்தணும். இல்ல எங்க இருந்தோ கொண்டு வந்து அங்க விட்டு இருக்கு, அங்க நிக்க முடியாது தலைவர். இருக்கிற மொத்தம் கோபத்தையும் என் மேல் கொட்டுறாங்க. அங்க இருக்கும் தாய்மார்களும் பெண் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க போய் விஜய் அண்ணா கிட்ட சொன்னா போதும், அவர் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பண்ணி தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாங்க. உண்மையத்தான் சொன்னது. இன்னைக்கு போகும்போது இதுதான் அவரு சொல்லிட்டு இருக்கு. அம்மாமாரும் தாய்மார்களும் சொல்றது. தலைவர் இது சொல்லாம அங்க போய என்ன அங்க ஏற்றாது. இது மட்டும் நான் சொல்லிட்டு வந்து போட்டும் பேர் பகுதி நிலத்தடி நீரும் குறைஞ்சு போச்சு. என் மீது நம்பிக்கை வச்சு கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த அவைக்கு என்னை அனுப்பிய எனது விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், என்விரான்மெண்டல் அட்வான்ஸுக்கான புதிய முயற்சிகள் என பல திட்டங்களை உள்ளடக்கிய இந்த அற்புதமான முதல் பட்ஜெட்டுக்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் மூலம் 10,000 அரசு பள்ளிகளில் சுகாதாரமான டாய்லெட் ஃபெசிலிட்டி மற்றும் குடிநீர் வசதி செய்ய நிதி ஒதுக்கி இருப்பது நம்ம பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும். தமிழ்நாடு பல்மிரா டெவலப்மெண்ட் கார்பரேஷன் காந்தி அடிகள் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் சுதேசி கொள்கைப்படி பனை தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கும். பிசிக்கலி சேலஞ்சு சகோதர சகோதரிகளின் வாழ்வு மேம்பட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அசிஸ்டட் டிவைசஸ் வாங்க 50% மானியம் அல்லது ரூபாய் 30,000 வரை நிதி உதவி வழங்கும் தமிழ்நாடு அரசின் இந்த திட்டம் அவர்களின் நிஜமான தேவை உணர்ந்து கொண்டு வரப்பட்ட thoughtful பிளான், உன்னதமான திட்டம். அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் உணர்ந்து செயல்படும் முதலமைச்சரின் இந்த மக்களாட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட என் வாழ்த்துக்கள். அது மாதிரி ஒரு சின்ன சங்கடம் இருக்கு. காமராஜர் அண்ணன் முதல்ல வேற எல்லாம் நல்ல புகழ்ந்து பேசியாச்சு. எவ்வளவு பழக்கம் இருக்க காங்கிரஸ் கட்சியை இல்லாம எப்படி அன்னை போகும்? சரி, மாண்புமிகு பேரவையில் தலைவர் அவர்களே, என்னுடைய விளவங்கோடு தொகுதியில் பல தலைமுறைகளா வாழ்ற மக்கள் இருக்காங்க. அவர்களில் வாழ்வாதாரம் சார்ந்த சில கோரிக்கைகளை இந்த பேரவையின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். 17ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் ரவிபால மார்த்தாண்டவர்மா அவர்களின் உயிரை காப்பாற்றியது காணி பழங்குடி மக்களும் வலியேலா பகுதியின் வாழும் மக்களின் முன்னோர்களும். இதனால் மன்னர் செம்பு பட்டயம் மூலம் நிலவரி நீக்கி இந்த மக்களுக்கு நிலத்தை தானமாக கொடுத்தார். இந்த நிலம் முழுவதும் பண்டாரவக காணிப்பற்று என அரசு பதிவிலே இருக்கு. ஆனால் 1956 மொழிவாரி மாநில பிரிப்பு நடந்த பின் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை ரெண்டும் சரியான புரிதல் இல்லாம இந்த நிலங்களை வனபூமி என அறிவித்தார்கள். அன்று முதல் இன்று வரை இங்கு வாழும் இந்த மக்கள் பெருந்துயரத்தை சந்தித்து வருகிறார்கள். முதலாவது காணி பழங்குடி மக்களின் பிரச்சனை பற்றி பேச விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 48 பழங்குடியின குடியிருப்புகளில் விளவங்கோடு தொகுதியில் மட்டுமே சுமார் 21 குடியிருப்புகள் இருக்கு. இங்கு சுமார் 1200 காணி பழங்குடி குடும்பங்கள் வாழ்ந்து வருது. மத்திய அரசு கொண்டு வந்த வர உரிமை சட்டம் FRA 2006 படி 13/12/2005 முன் நிலத்தை அனுபவித்து வரும் பழங்குடியின மக்கள்
10 ஏக்கர் வரை நில உரிமை பட்ட பெற முழு சட்ட உரிமையும் இருக்கு. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மத்தியிலே கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால் இதுவரை சுமார் 203 குடும்பங்களுக்கு மட்டும்தான் பட்டா கிடைச்சிருக்கு. மீதி 1000 குடும்பங்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பட்டா இன்னும் முறையா தரப்படல. இதன் காரணமா 60% அதிகமான மக்கள் இன்றும் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு பாதுகாப்பான கான்கிரீட் வீடுகள், பாத்ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டி, மின்சார வசதி, சாலை வசதி எதுவும் இல்லாத சூழல் இருக்கு. இரவு நேரங்களில் பெண்கள், குழந்தைகள் கூட டாய்லெட் போக இருட்டில வெளியே போய் காட்டு மறைவை பயன்படுத்த வேண்டி இருக்கு. இந்த 21 பழங்குடியின பகுதியிலே எப்போ காட்டு யானை தாக்கும் என்றே தெரியாது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் காட்டு யானைகள் தாக்கி 3 பேர் உயிர் போச்சு. யானைகளிடம் இருந்து தப்பிக்க கர்ப்பிணி பெண்களை கூட மரத்தின் மேல் கட்டிய குடிசைகளில் ஏற்றி காப்பாற்றும் கொடுமையும் இங்கே இருக்கு. கடந்த ஜூன் 2ஆம் தேதி ரேடியோ ஃப்ரீக்வன்சி கோளார் ஐடி போட்ட புல்லட் ராஜா என்ற யானை தாக்கி ராஜேஷ் என்ற பழங்குடியின சகோதரர் பரிதாபமா உயிர் இழந்தார். இந்த சம்பவத்தில் போது உடனடியா நடவடிக்கை எடுத்து 10 லட்சம் ரூபாய் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாசற்ற மாணிக்கம், எங்களுடைய அன்பு தலைவர், அவருடைய வழிகாட்டலின்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. காஞ்சிபுரத்தில் அண்ணன், பணமா ஜனமா என்ற கேள்வி எழுந்தது. 26 கட்சி கூட்டணி, ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் பணம் 27. காஞ்சிபுரம் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை எனக்கு கிடைச்சது. என்னுடைய வெற்றி முழுக்க எங்களுடைய தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் முகத்துக்கு தான், அவருடைய முகத்துக்காக கிடைச்ச வெற்றி தான். நான் இந்த அவையில் இன்னைக்கு கன்னி பேச்சா பேச தொடங்கியிருக்கேன். என்னுடைய காஞ்சிபுரம் மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மாணிக்க கோரிக்கை வரும்போது என்னுடைய தொகுதி விஷயத்தை பேசுகிறேன். தற்போது நம்முடைய அன்புக்குரிய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பிரவீன் அண்ணன் சொன்னது போல அவருடைய 2/6/2026 அன்று புல்லட் ராஜா என்ற யானை தாக்கி திரு ராஜேஷ் என்ற பழங்குடியினர் சகோதரர் உயிரிழந்தது உண்மைதான். அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது என்பதை இந்த பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன். உடனடியா நடவடிக்கை எடுத்தா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி தரப்பட்டது. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வனத்துறை, சுற்றுலாத்துறை அமைச்சர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றி. யானை தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கடந்த ஜூலை 25 விடியகாலை நேரம் சிட்டார் காலனியில் உள்ள ரேஷன் கடையை காட்டு யானை உடைத்து நாசம் செய்தது. மக்கள் வாழும் வீட்டுக்கு அருகிலே இந்த சம்பவம் நடந்ததால மக்கள் பெரும் பீதியில் இருக்காங்க. யானை கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்க சில காரியங்களை அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, அரசு தனது பட்ஜெட்டில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க அறிவித்துள்ள சோலார் ஃபென்சிங் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டட் எக்ஸ்டெண்டட் பேட்ரோல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் மிகவும் அப்ரிஷியேட் செய்யப்பட வேண்டிய திட்டம். ஆனால் தொடர்ந்து வனவிலங்கு மோதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் குறிப்பாக எனது விளவங்கோடு தொகுதியே இந்த திட்டத்தில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வனத்துறைக்காக 1762,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை,
எதிர்வரும் காலங்களில் விலங்குகள் மனிதர் மோதலை தடுப்பதற்காக டெக்னாலஜிலாம் ஏஐ டெக்னாலஜி, ட்ரோன் கேமரா, மின்வேலிகள் எல்லாம் தயார் செய்ய அதுக்குண்டான ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. இனி வரும் காலங்களில் மனித விலங்கு மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அண்ணன் சொன்னது போல எதிர்வரும் காலங்கள் விலங்குகள் மனிதர் மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த அரசு கவனமாக இருக்கும் என்பதை இந்த பேரவையில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன். நன்றி அமைச்சர். நீலகிரி மாவட்டத்திலே பிரச்சனை பண்ணியதாலே இங்கு கொண்டு வந்து விடப்பட்ட புல்லட் ராஜா யானையை இந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பா வேற ஒரு காட்டு பகுதிக்கு மாத்தணும். இல்ல எங்க இருந்தோ கொண்டு வந்து அங்க விட்டு இருக்கு, அங்க நிக்க முடியாது தலைவர். அண்ணா அண்ணா யானையோட குணம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு யானை வருஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் அது நடக்கும். அது இங்கிருந்து நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து புறப்பட்டுச்சுன்னா கேரளா வரைக்கும் போகும், திரும்பி அதே இடத்துக்கு வரும். இது காட்டோட வனத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த யானைகள், அது காட்டு இன்னைக்கு வனங்கள் நல்லா இருக்குதுன்னா அது யானைகள் தான் முக்கிய காரணம். அதனால நம்ம அந்த பாதையை நம்ம குறுக்கிடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி யானை பாதுகாப்புல இருந்து தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இந்த சனி ஞாயிறுல சில கிராம மக்கள் அறியாமையில காட்டுக்குள்ள போறாங்க, அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக. அதுல சில பாதிக்கிறாங்க, அது தவிர்க்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விலங்குகள் குணம் வேற, மனிதர்கள் குணம் வேற. அதை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் நடந்து கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன், தொடர்ந்து பேசுங்க. அமைச்சர், அது அங்க வினோதத்துக்கு வந்த தாக்குதல் அல்ல, ஏழை மக்களுக்கு வந்த தாக்குதல். அது வெரிஃபை பண்ணியா போதும். அது நீலகிரி மாவட்டத்திலே இருந்த யானை இப்ப நம்ம மாவட்டத்தில் இருக்கு, குறிப்பா இந்த விளவங்கோடு தொகுதியில் இருக்கு. அது ரொம்ப தொல்லையா இருக்கு. என்னைக்கும் மக்கள் இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் இந்த பகுதியில் கன்னி பேச்சுல குறிக்கிறாங்க. உட்காருங்க. இல்ல கன்னி பேச்சு முடிக்கிட்டா அவரு. கன்னி பேச்சுல குறிக்கிறாங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னி பேச்சு என்கிற பட்டாவை பற்றி பேசுவர் கூட இறுதியாக இதற்கு பதில் சொல்லாமல் இருக்கிறேனே தவிர அவர் முழுமையாக பேச. மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன். இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் மேலே யானை தாக்குதல் ரொம்ப அதிகமாயிருக்கு. பழைய ரப்பர் மரங்களை வெட்டுன கையோட உடனே புது கன்றுகளை நடவு செய்யணும். சுத்தி காட்டு செடிகளோ புதர்களோ மண்டாம நிலத்தை சுத்தமா பராமரிக்கணும். அரசு ரப்பர் கழகம் இதை கண்காணிச்சு பராமரிச்சால் போதும், அந்த இடம் காடா மாறாது. யானை விர தொந்தரவும் கணிசமா குறைஞ்சிடும். பழங்குடியின மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் கான்கிரீட் வீடுகள், பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி, குடிநீர், மின்சாரம், சாலை வசதிகளை அரசு செய்து தரணும். ஃபாரஸ்ட் அண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸா செயல்பட ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அண்ட் டீம் அமைத்து காணை பழங்குடி மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண விடுபட்ட 1000 குடும்பங்களுக்கு உடனடியாக பட்ட வழங்க அரசு உதவ வேண்டும். அப்போதான் இந்த பழங்குடி மக்கள் நிம்மதியா வாழ முடியும். என் தொகுதியில ஒவ்வொரு முறை ஆனை பிரச்சனை வரும்போதும் மக்கள் ரோடில உட்கார்ந்து அழுது கத்தி போராட்டம் பண்றாங்க. நான் அவங்களை பார்க்க போனா எம்எல்ஏவா இருந்து நீங்க என்ன பண்றீங்க கேட்டு இருக்கிற மொத்தம் கோபத்தையும் என் மேல் கொட்டுறாங்க. அங்க இருக்கும் தாய்மார்களும் பெண் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க போய் விஜய் அண்ணா கிட்ட சொன்னா போதும், அவர் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பண்ணி தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாங்க. உண்மையத்தான் சொன்னது. என்னைக்கு போகும்போது இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கு. அம்மாமாரும் தாய்மார்களும் சொல்றது. இது மொழிவானில பிரிவு நடந்ததுக்கு அப்புறம் அங்க வனத்துறையும் வருவாய்த்துறையும் கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால இந்த பழங்குடியின மக்களுக்கு அவருக்கு பட்ட கிடைக்கல, அவருக்கு ஒரு உரிமையும் கிடைக்கல. அப்போ அவருக்கு இப்போ ஒரு பிரகாசம் வந்திருக்கு. காரணம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டில் இல்ல,
எங்கேயும் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால இப்போ ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால நியாயம் இருந்தா நடக்கும், சொன்னா நடக்கும் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு. அது நேரடியா வந்து பார்த்து செய்து தரணும் என்று சொல்றது. அதனால இந்த பகுதி மக்களோட பலவருட துயரத்தை தீர்க்கும் வகையில் அவங்களுக்கு உடனடியா பட்ட வழங்கி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட மக்கள் குடியிருப்பு பகுதியிலே யானை வராம தடுக்க தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இந்த அரசு சீக்கிரம் செய்து தரணும் என்று பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமா அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, വലിയ ஏலா பகுதியில் சுமார் 280 ஆண்டுகளா 4 தலைமுறைகளா மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வராங்க. இந்த பகுதியும் இவர்கள் முன்னோர்களுக்கு மார்த்தாண்டவர்ம மன்னர் தானமா கொடுத்ததுதான். இவர்களிடம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ஆனால் சர்வே நம்பர் அண்ட் ஏரியா டீடைல்ஸ் குறிப்பிடாம 23/6/2026 அன்று வனத்துறை இவர்களுக்கு ஷாக்காஸ் எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. வனத்துறை எடுத்த இந்த நடவடிக்கை இயற்கை நீதிக்கு முற்றிலும் எதிரானது. വലിയ ஏலா மக்களுக்கு வனத்துறை கொடுத்த எவிக்ஷன் நோட்டீஸை அரசு தற்காலிகமா நிறுத்தி வைக்க வேண்டும். மக்கள் பக்கமுள்ள நியாயத்துக்கு அரசு செவி கொடுத்து பின்னர் முடிவெடுக்கணும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். கடைசியாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி எப்பவுமே பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் இப்படி ஒரு பிரச்சனை பல ஆண்டுகளா ஓடிட்டு இருக்கு. அது நெய்யாறு இடதுகரை கால்வாய் பிரச்சனை. சுருக்கமா சொன்னா 1956 மொழிவாரி மாநில பிரிப்புக்கு முன்னாடி தொடங்கின திட்டம் இது. மாநில பிரிப்பு நடந்த பிறகு 2 அரசும் பேச்சுவார்த்தை நடத்தியது. நம்ம விளவங்கோடு மற்றும் வில்லியூர் தொகுதிகளிலே இருக்கிற 9200 ஏக்கர் பாசன நிலத்துக்கு தினமும் 150 கன அடி தண்ணி தர கேரள அரசு சம்மதிச்சது. 2004 வரைக்கும் வாய்மொழி ஒப்பந்தப்படி கேரளா தண்ணி அனுப்பிட்டு தான் இருந்தது. ஆனால் 2004 பிப்ரவரியில எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம கேரளா திடீர்னு தண்ணியை நிறுத்திட்டாங்க. இது இன்ட்ரா ஸ்டேட் ரிவர் காரணம் சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றால் டாம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் தரணும் என்றும் கேரளா அரசு சொல்லியது. இதனால கடந்த 20 ஆண்டுகளா இந்த பகுதியில் இருக்கிற 9 வருவாய் கிராமங்களிலே நெல் விவசாயம் நிறுத்தப்பட்டது. வருஷத்துக்கு 20,000 டன் நெல் விளைந்த பூமி இது. ஆனா இன்ற தண்ணி இல்லாத காரணத்தால் நெல் சாகுபடி இல்லாம போச்சு. தலைவர் இது சொல்லாம அங்க போய என்ன அங்க ஏற்றாது. இது மட்டும் நான் சொல்லிட்டு வந்து போட்டும் பேர் பகுதி நிலத்தடி நீரும் குறைஞ்சு போச்சு. இதனால ஆயிரக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் வேலை தேடி உயிரை விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் இல்லாத இந்த கால்வாய் டேமேஜ் ஆகி காணப்படுது. டேமேஜ் ஆகி கிடக்கிற நெய்யார் இடதுகரை கால்வாயில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அரசு உடனடியாக அப்புறப்படுத்தி தூர்வாரி உடைப்புகளை சரி பண்ணி தரணும். தண்ணீர் பிரச்சனை சம்பந்தமா 2012 தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டது. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்தாலும் அது முடிவுக்கு வர எவ்வளவு காலம் எடுக்கும் என்று தெரியாது. அதனால நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேரளா முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தினால் உதவியாக இருக்கும். இரு மாநில அரசுகளும் மனசு வச்சால் இந்த பிரச்சனையை சுலபமா தீர்க்க முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெய்யார் இடதுகரை கால்வாயில் தூர்வாரி சரி செய்து தண்ணீர் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இந்த 3 முக்கிய கோரிக்கைகளையும் உற்று கவனித்தால் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு நடந்த பிறகு எங்கள் விளவங்கோடு தொகுதி எந்தெந்த வகையில் வாழ்வாதார பாதிப்புகளுக்கு உள்கட்டமைப்பு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எங்கள் விளவங்கோடு தொகுதி மக்கள் எப்போதும் தமிழ்நாடு அரசின் மீதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்கள். எனவே இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர்களும் தாயுள்ளத்தோடு கவனித்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய தொகுதியுடைய பிரச்சனை சொன்னார்கள். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து பேசி இரு மாநில பிரச்சனைகள் இது கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னிப்பை சென்ற காரணத்தினால்தான் அவர் சில நேரங்களிலே தொடர்ந்து பட்டாக்களை பற்றி இங்கே பேசினார்கள். அப்போது பேசுகிற போது இங்கே குறிப்பிடுகிற போது மார்த்தாண்ட வர்மா அவர்கள் மன்னராக இருக்கிற போது அவர் அங்கே இருக்கின்றவர்களுக்காக இலவசமாக அந்த நிலங்களை பட்டாக்களாக வழங்கினார்கள். ஆகவே இது போன்ற நிலைகளை மனதிலே கொண்டுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 வருவாய் வட்டத்துடைய மாவட்டத்தின் அலுவலர்களையும் 6 கோட்ட அலுவலர்களையும் நியமிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் ஓராண்டு காலத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வனவிலங்குனால மலையோர பகுதி மக்கள் என்ஜாய்மெண்ட் போறதுனால பாதிக்கப்படுறதா சொன்னாங்க. அது என்னன்னா அவங்களுடைய சொந்த ரப்பர் மரத்தில் பால் வெட்ட போறாங்க, அரசு தோட்டத்தில் வேலைக்கு போறாங்க. அதனால தான் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க தவிர என்ஜாய்மெண்ட் ஒரு வார்த்தை என்பது யூஸ் பண்ணாங்க. அது என்பது இல்லை. வேலைக்கு போறாங்க, அதனால தான் வனவிலங்குகளை பாதிக்கப்படுறாங்க என்ற விஷயம் என்பது அது திருத்திக்கணும் என்பதுதான். உறுப்பினர் தலைவர் அவர்களே, அமைச்சர் சொன்னது போல, ஏன்னா அது மிக ஒரு தவறான வார்த்தை. இங்க வந்துட்டு ஏற்கனவே அங்க உள்ள அரசு ரப்பர் கழகமானது காமராஜர் அவர்கள் நிறுவப்பட்ட ஒரு அரசு ரப்பர் கழகம் அங்க இருக்கிறது. காமராஜர் அவர்களால் 2500 பேருக்கு முன்னால் வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு ரப்பர் கழகம். இப்பொழுதும் அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய ரப்பர் மரங்கள் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க, நடவு பண்ணி பால் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக மக்கள் வந்து போய் தான் ஆகணும். அது காட்டுக்குள்ளால இருக்குது. அந்த டைம்ல யானைகளும் நிறைய அங்கன்னா அது ஒரு அடர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்டா தான் அறிவிச்சிருக்காங்க, அடர்ந்த பகுதி தான். ஆனா அங்க பழங்குடி மக்களும் இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கொஞ்சம் ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. அதே போல எல்லாரும் மேகதாது அணையை பற்றி எல்லாம் பேசுறாங்க. ஆனா எங்க மாவட்டத்தினுடைய நெய்யார் இடதுகரை சேனலை பற்றி பேசுறதுக்கு யாருமே இதுவரைக்கும் ஒரு இது போடவும் இல்லை. ஏன்னா நீங்க நல்லா உங்களுக்கு வாய்ப்பு வருகிறப்ப நீங்க நிறைய சொல்லலாம். நெய்யார் இடதுகரை சேனல் வந்துட்டு எங்களுடைய மாவட்டத்தினுடைய நீர் வளத்திற்கு மிகவும் ஆதாரமான ஒன்றாகும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் வழியாகவும் எம்எல்ஏஸ் வழியாகவும் எங்களுடைய எல்லா 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குடிநீர் பற்றாக்குறையை பற்றி மாண்பு உறுப்பினர் பிரவீன் அவர்கள் பேசுகிற போது தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இரு மாநிலங்களுக்கிடையானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்டை மாநிலங்களோடு சுமூகமான நல்லுறவு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனையும் இது எளிதாக தீர்க்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளுகிற கட்சியும் அங்கே கேரளத்திலே காங்கிரஸாக இருக்கிற காரணத்தினால் இந்த பிரச்சனையை நீங்களே முன்னின்று நம்முடைய மாநில முதலமைச்சருடைய கவனத்திற்கு சிறப்பான ஆலோசனைகளை சொல்லி அங்கேயும் உங்கள் தலைமையின் மூலமாக அந்த முதலமைச்சருக்கு சொல்லவில்லைனால் அது இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி மிக சுலபமாக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கின்ற வகையில் அமையும் என்று நான் கருதுகின்றேன்.
சொல்லுங்க மாண்பு உறுப்பினர். ஏன்னா எங்க மாவட்டத்தில் உள்ள தண்ணியானது உண்மையிலே தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தேவையான தண்ணி எங்க மாவட்டத்திலே இருக்கு. ஆனா அதுக்கான நான் ஒரு சிறந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். எங்க நதிகளை இணைச்சா கூட நாங்க உங்களுக்கான தண்ணியை நாங்க தரலாம். ஆனா இந்த நெய்யார் இடத்துக்கரை சேனலையும் ஸ்பெஷலா நீங்க கவனிக்கணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி. மாண்பு உறுப்பினர். அடுத்தது என்ன? அந்த இந்த மாதிரி வைலண்ட் ஆகிற யானைகளை வந்து என்ன செய்யணும்னா காப்பகத்தை தான் விடணும். இது என்ன செய்யுங்க, வனத்துறை என்ன செஞ்சிடறாங்கன்னா இதை கொண்டு வெவ்வேறு இடத்துல கொண்டு போய் கொடுறாங்க. இதனால அதுல ஒரு தீர்மானம் வனத்துறை என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வைலண்ட் ஆகிற யானைகளை எல்லாம் ஆணை மற்றும் இதெல்லாம் வந்து காப்பகத்துக்கு தான் அனுப்பணும். அதுதான் வந்து அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதை விட நேற்றுக்கு எங்களுடைய ஊர்ல என்ன பாத்தீங்கன்னா ஒருத்தர் புலி தாக்கி இறந்துட்டாங்க. அந்த மேன் ஈட்டிங் யானை கூடலூர் ஓய்வேலியில வந்து ஒரு புலிகளால் தாக்கப்பட்டு ஒருத்தர் தான் அது மேன் ஈட்டிங். ஏன்னா அது மாംസം சாப்பிட்டு இருக்கு. அந்த மேன் ஈட்டிங் யானை என்ன செய்யணும்னா அதை வந்து சுட்டு தான் பிடிக்கணும். இல்ல மேனிட்டிங் புலி அந்த மேனிட்டிங் டைகரை வந்து உடனடியாக என்ன செய்யணும்னா அதை வந்து அதாவது மயக்க ஊசி போட்டு தான் பிடித்து அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். எனவே இது ஒரு சீரியஸான பிரச்சனை. அது வந்து சென்சேஷனல் இஷ்யூவாக அந்த யானைகள் புலிகளால் தாக்கப்படுகிறது. இதுக்கு அரசு மிக மிக முக்கியத்துவம், எப்படி காவிரி பிரச்சனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதோட அந்த வெஸ்டர்ன் காட்டில் இருக்க 10 மாவட்டங்களிலும் இந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் கூடலூர்ல அதிகமாக இருக்குது. ஆகவே இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவை எடுக்கணுங்கிறது அந்த மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய வாயிலாக வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கதிரவன் அவர்கள். மாண்பு வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூடலூர்ல சொன்னாங்க சிறுத்தை புலி தாக்கி இறந்ததா, உண்மைதான். அதுக்குண்டான நடவடிக்கை அரசு வந்து உரிய அதிகாரியுடன் பரிசீலித்து நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. மேலும் இந்த சிறுத்தை புலி தாக்குதல் இல்லாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் இந்த ஆண்டு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்பவே இந்த நிதி வந்து ஒரு 100 கிராமங்கள், 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கிராமங்கள் இருக்கிறது. அதுல 100 கிராமங்கள் வந்து முன்னுரிமைப்படுத்தி அந்த கிராமங்களை பாதுகாக்கின்ற மின்வேலி மற்றும் ஏஐ மூலம் கண்காணிக்கிறதுக்கு உண்டான அந்த நிதியை பயன்படுத்தும் வகையில் அரசு இதை கவனம் கொள்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் கதிரவன்.